வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுச்சேரி வரவிருப்பதை ஒட்டி விரிவான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர் வருகையின் போது புதுச்சேரியில் ட்ரோன்கள் மற்றும் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று பிற்பகல் அசாம் மாநிலம் செல்ல உள்ளார். ஹனுமன் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஹனுமன் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் மக்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் அச்சு இயந்திரங்களை தொகுதி வாரியாக தயார் செய்யும் பணிகள் அனைத்து 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற உள்ளன. புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று மதியம் 2:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை தென்றல் நகர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நகர், இன்ஜினியர் குடியிருப்பு, ஜே நகர், ரோமி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை வரும் 4ஆம் தேதி லேசான மழையும், வரும் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.